கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, உங்களுடைய ஜெபம் வீண் போகவே போகாது. எனக்கு கத்தவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இவ்வளவு காலம் நீ ஜெபித்தாய் அல்லவா, அந்த ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. பாருங்கள், ஒரு ராஜா ஒரு பெரிய சட்டத்தையே பிறப்பித்து விட்டார். அதற்கப்புறம்தான் எஸ்தர் ஜெபிக்கிறார், மொர்தெகாய் ஜெபிக்கிறாங்க. எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எஸ்தரும் அவருடைய தாதிமார்களும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. மொர்தெகாய் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் வீண் போச்சா? போகவில்லை. எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் கடைசி பகுதியை வாசித்தா காரியம் மாறுதலாக முடிந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி இந்த உலகத்தில் எல்லாமே வீணாய் போய்விடும். பணம் கூட வீணாய் போய்விடும். உங்களுடைய சொத்து சுகம் எல்லாம் வீணாய் போய்விடும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு நாளும் வீண் போவதில்லை. வேதாகம் முழுவதிலும் யார் யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம நினச்சிட்ருக்கோம்ல, எவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிச்சு என்ன கண்டேன். உங்களுக்குள்ளேயே ஒரு விரக்தி. இன்னும் சில பேர் இருக்காங்க, உங்கள் ஜெபத்தை பிசாசுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், நீங்கள் ஜெபிக்கக்கூடாது, நீங்கள் பைபிள் படிக்கக்கூடாது, நீங்கள் ஃபெல்லோஷிப்புக்கு போகக்கூடாது. அதுதான். ஆகையால் தான் சொல்லுவான், நீ என்னத்தை ஜெபிக்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிற, நீ ஜெபிக்க மோசமாக தான் போயிட்டுருக்குது. நீ பைபிள்னு சொல்லிகிட்டு இருக்கிற, பைபிளை படிக்க எல்லாமே தலைகளை தான் போயிட்டுருக்குது. நீ ஆலயம்னு ஓடிக்கிட்டு இருக்கிற. ஸோ நீ போக பிரச்சனை தான் கூட்டிகிட்டு இருக்குது. உங்களை மனம் மடிவாக்குவதற்கு பிசாசு மனிதர்களை கொண்டு செய்கிற தந்திரங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் ஆகாது. ஜார்ஜ் முல்லர் என்கிற ஒரு தெய்வ மனிதர், அவருக்கு 3 நண்பர்கள். இப்போ ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், என் நண்பர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்போ ஒரு நண்பர் சொன்னாராம், ஜார்ஜ் முல்லர், நீ ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடக்கலாம், உண்மைதான். நீ ஜெபிக்கும் பொழுது நிறைய பேர் மாறலாம், உண்மைதான். ஆனால் உன் ஜெபம் எங்கள் 3 பேரையும் மாற்றவே மாற்றாது, நாங்கள் மாறவே மாட்டோம். ஜார்ஜ் முல்லர் ஒரு பதிலும் சொல்லலை. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், அவ்வளவுதான். எந்த மனிதன் சொன்னானோ 3 வருஷத்துக்குள்ளாக அந்த மனுஷனை கத்த ரட்சித்தார். 5 வருஷம் ஆச்சு, இன்னொரு மனிதனை கத்த ரட்சித்தார். 3 நண்பர்களுக்காக ஜெபித்தாங்க. ஜார்ஜ் முல்லர் மரித்து போய்விட்டார். அப்போ நம்மலாம் கேட்போம்ல, 3 பேர் ரட்சிக்கப்படணும்ல, 2 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஜார்ஜ் முல்லருடைய ஜெபம் வீண் தானே. ஒரு நாள் ஜார்ஜ் முல்லர் கல்லறையில் ஒரு மனிதர் வந்து தேம்பி அழுகிறான். ஜார்ஜ் முல்லர், நான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். ஜார்ஜ் முல்லர், நான் இப்போ இயேசுவை தேடுகிறேன். ஜார்ஜ் முல்லர், நீ ஜெபிச்ச ஜெபம் வீண் போகலை, இயேசு என்னை மாற்றியிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.